இப்போ பெர்மனெண்ட் ஹேர் எக்ஸ்டென்ஷன்றது இந்தியாவில் ரொம்ப ட்ரெண்ட் ஆகிட்டு வருது இல்லையா? ஸோ அது வந்து பெர்மனெண்ட்டாக லைஃப் என்ன நினச்சிப்பாங்க, லைஃப் லாங் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் அது பேர் தான் பெர்மனெண்ட் ஹேர் எக்ஸ்டென்ஷன். பார்லர்ஸ்லேருந்து எஸ்பெஷலி ஹோல்சேலாக வாங்குறவங்க எக்கச்சக்கமான பேர் இருக்காங்க. வேறு பார்லர் போனீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப அதிகமாக சார்ஜ் பண்ணுவாங்க. ப்ராடக்ட் காஸ்ட்டு, ஃபிக்ஸிங் காஸ்ட் எல்லாம் இது ரொம்ப அதிகமாக சார்ஜ். ஆனால் எங்களுக்கு வந்துட்டு ப்ராடக்ட் காஸ்ட்டு நாங்கள் ஹோல்சேலில் தான் கொடுக்குறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது ஸ்கேல்ப் கிட்ட போடவே மாட்டாங்க, ஸ்கேல்ப்பை டச்சே ஆகாது. அவங்க ஹேர்லேருந்து ஜஸ்ட் ஒரு 1/2 இன்ச் தள்ளி அப்படி போடுவாங்க. இந்தியன் ஹேர் வந்து ஃபாரினில் பார்த்தீங்கன்னா பிளாக் கோல்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு வந்து ஹேர் வந்து வேல்யூ பண்ணுவாங்க இந்தியன் ஹேரை. 3rd ஸ்டாண்டர்டோ ஒரு படிக்கிற ஒரு பொண்ணுக்கு வந்து அலோபேஷியா. அவள் வளர வளர எல்லாரும் டீஸ் பண்ணுறாங்க, அது வந்து அவளால் அக்செப்ட் பண்ணிக்க முடியல. அப்போது ஃபர்ஸ்ட் டைம் வந்து அந்த பொண்ணு அந்த விக்கு வச்சு கண்ணாடியில் பார்க்குது. த ஸ்மைல் இஸ் ப்ரைஸ்லெஸ். கேன்சர் பேஷண்ட்ஸ்க்கு ஒரு சர்டைன் % ஆஃபர் இருக்குது. அவங்க அந்த பில்லு சம்திங் ஏதோ ஒன்று சின்ன ப்ரூஃப் அது காமிக்கும் போது அவங்களுக்கு ஒரு 20% அப்படி ஆஃபர் வந்து இருக்குது. சிவகார்த்திகேயன் சத்யராஜ் நடிப்பில் ஒரு சூப்பர் ஹிட் ஃபேமிலி என்டர்டைனர் பிரின்ஸ். இன்றைய காணுங்கள் உங்கள் டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டாரில். ஐபிசி மங்கை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம கூட யார் இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்களை பற்றி ஒரு சின்ன இன்ட்ரோ வந்து நான் கொடுத்துட்றேன். பெண்கள் அப்படின்னாலே அவங்களுடைய அந்த அழகான கூந்தல் தான் நமக்கு ஞாபகம் வரும் இல்லையா? ஸோ அதுலேயும் வந்து இப்போ நிறைய பேருக்கு லாங் ஹேர் வச்சுக்கணுன்ற ஆசை இருக்குது. பட் அவங்களுக்கு வந்து அவ்வளோ பெருசாக அந்த ஹேர் வளர மாட்டேங்குது. அவங்க எல்லாருக்கும் வந்து ஒரு சொல்யூஷன் இப்போ நான் சொல்கிறேன். ரியல் ஹேரையே வந்து விக்காக ப்ரிப்பேர் பண்ணி இப்போ விற்றுட்ருக்காங்க. அதுலேயும் வந்து அந்த ஹேரை நிஜமாகவே நம்ம ஒரிஜினல் ஹேரை விட இன்னும் நமக்கு அழகு சேர்க்கும் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஸோ நிறைய ஆர்டிஸ்ட் எல்லாம் வந்து இந்த ஹேர் எக்ஸ்டென்ஷனை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதை பற்றி நிறைய ஃபேக்ட்ஸ் எல்லாம் நம்ம கூட இன்னைக்கு ஸ்ரீலேகா ஷேர் பண்ண போகிறாங்க. அண்ட் இவங்களுடைய அந்த ஹேரை வந்து நீங்களும் வாங்கணும் ஆசைப்பட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ பாருங்கள். உங்களுக்காக டீட்டெயில்ஸ் எல்லாம் ஃபைனலாக காத்துட்ருக்கு. ஃபர்ஸ்ட் அவங்கள நம்ம வெல்கம் பண்ணிடலாம். ஹாய் ஸ்ரீ, எப்படி இருக்கீங்க? ஹாய், நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நானும் ரொம்ப நல்லா இருக்கேன். ஸோ இன்னைக்கு வந்து நிஜமாவே வந்து ஹேரை பற்றி உங்ககிட்ட விக்கெல்லாம் வந்து இவ்வளோ இருக்கா, இவ்வளோ யூஸ் பண்ணுறாங்களா அப்படின்னு அதை பார்க்கும்போது எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. பிகாஸ் இப்போ ஆன்லைன்லாம் வந்து சின்ன சின்ன அந்த விக்லாம் வந்து அவைலபிளாக இருக்குது. பட் இதெல்லாம் பார்க்கும்போது ரியல் ஹேர்லேயே வந்து இவ்வளோ பண்ணுறாங்களான்னு சொல்லி ரொம்ப ஆர்வத்தோடு இன்றைக்கி உங்களை இன்டர்வியூ நான் எடுக்க வந்திருக்கேன். ஃபஸ்ட்டு நீங்கள் உங்களுக்கு ஒரு சின்ன இன்ட்ரோனா என்ன கொடுத்துப்பீங்க? என்னுடைய ஃபாதர் இன் லா அது ஸ்டார்ட் பண்ணாங்க. ஒரு சீனியர் மோஸ்ட் ஒரு கன்சர்ன், இது சீனியர் மோஸ்ட் கம்பெனி அப்படின்னு சொல்லலாம் இந்தியாவில். அவர் வந்து 35-40 இயர்ஸ்க்கு முன்னாடி இதை ஸ்டார்ட் பண்ணார். ஸோ அவர் வந்து ஒரு சின்ன லெவலில் ஸ்டார்ட் பண்ணார். அதுக்கப்புறம் வந்து என்னுடைய ஹஸ்பண்ட் வந்து அது பெரிய ஃபேக்ட்ரி ஆக்கினாங்க, எக்ஸ்பேண்ட் பண்ணி. ஸோ இட்ஸ் கோயிங் குட். ஒரு பெரிய ஃபேக்ட்ரி. ஸோ அதில் ஒரு 60 லேடிஸ் ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ அந்த சரௌண்டிங்ஸில் இருக்க லேடிஸே வந்து நாங்கள் ரெக்ரூட் பண்ணி அவங்களுக்கு இந்த ஸ்கில்ஸை வந்து சொல்லி கொடுத்து ஒரு 6 months ட்ரைனிங் கொடுத்து இப்போ ப்ரொஃபஷ்னலாக வந்துட்டு நிறைய ஹேர் ப்ராடக்ட்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். வேர்ல்டு வைட் ஷிப்பிங் பண்ணிகிட்ருக்கோம். இந்தியாவிலையும் நிறைய பேர் வாங்கிட்டு இருக்காங்க. பார்லர்ஸ்லேருந்து எஸ்பெஷலி ஹோல்சேலாக வாங்குறவங்க எக்கச்சக்கமான பேர் இருக்காங்க. ஸோ இப்போ கேட்கும் போதே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. 60 பெண்களுக்கு வந்து நீங்கள் ஒரு எம்ப்ளாய்மெண்ட் கொடுத்துருக்கீங்க. ஃபஸ்ட்டு என்ன மாதிரி ட்ரைனிங்லலாம் சொல்லி தருவீங்க? பிகாஸ் நாங்கள் என்ன நினச்சிட்ருக்கோம், விக்குனா வந்து இந்த பழைய காலத்து படத்துலலாம் வச்சுட்டு வருவாங்கல்ல, இந்த ஆர்டிஃபிஷியல், அப்படி தான் எங்களுக்கு தெரியும். ஸோ ட்ரைனிங் அப்படின்னா அவங்களுக்கு அந்த ஹேரை வந்து எப்படி டிசைன் பண்ணுறது அந்த மாதிரிலாம் சொல்லி கொடுப்பீங்களா எப்படி? ஆமாம். ஸோ இப்போ எப்படி டெய்லரிங் கோர்ஸில் தைக்கிறதுக்கு சொல்லித்தராங்க, அதே மாதிரி இதில் வந்துட்டு விக்கு ஸ்டிச் பண்ணுறதுக்கு சொல்லி தருவாங்க. அதில் விக்குக்கு ஸ்டிச் பண்ணுறதுக்கு என்னென்ன தேவை, அந்த லேஸில் எப்படி ஹேர் ஸ்டிச் பண்ணணும், அந்த மெஷினில் எப்படி வெஃப் பண்ணணும், எல்லாமே வந்து சொல்லி கொடுத்து அவங்கள ரெக்ரூட் பண்ணியிருக்கோம். சூப்பர். அண்ட் ஃபஸ்ட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது எவ்வளோ உமன் வந்து இதில் இன்ட்ரெஸ்டடாக இருந்தாங்க? அதுக்கப்புறம் எப்படி இந்த 60 உமன்ஸ் வந்தாங்க? ஆக்சுவலி பிஃபோர் கோவிட் வந்து 100 பேர்கிட்ட இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஃபில்டர் ஆகி தான் வந்துட்டு இப்போ, ஏன்னா அந்த கோவிட் போஸ்ட் லாக்டவுன் நிறைய இஷ்யூஸ் இருந்தது இல்லையா? ஸோ அதுக்கப்புறம் ஃபில்டர் ஆகி தான் இப்போ நான் சொல்கிறேன் இந்த 60 நிறைய பேர் இன்ட்ரெஸ்டடாக இருந்தாங்க. ஹேர் ஃபேக்ட்ரின்னு சொல்லும் போது எக்கச்சக்கமான பேர் வந்தாங்க. ஃபேக்ட்ரி ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னப்போ அந்த ஊர்லேருந்தே, அந்த மணலிலேருந்தே வந்துட்டு நிறைய பேர் வந்தாங்க. ஸோ இன்ட்ரெஸ்டாக பண்ணுவாங்க. ஸோ லேடிஸ் விஷயம் அந்த ஹேர் அப்படிங்கிறனால ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்காங்க. ஸோ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஹேர் ப்ராடக்ட்ஸ் இருக்குது. கிளிப் ஆன் ஹேர் எக்ஸ்டென்ஷன்ஸ் இருக்குது, விக்ஸ் இருக்குது, க்ளோஷர்ஸ் ஃப்ரண்டல் சொல்லுவாங்க, இந்த பெர்மனெண்ட் ஹேர் எக்ஸ்டென்ஷன் சொல்லுவாங்க, ஐ டிப்ஸ், யூ டிப்ஸ், வி டிப்ஸ், ஃப்ளாட் டிப்ஸ், டேப்பின் எக்ஸ்டென்ஷன்ஸ் எல்லாமே வந்து நாங்கள் மேனுஃபேக்சர் பண்ணிகிட்ருக்கோம். பட் இந்த பெர்மனெண்ட் எக்ஸ்டென்ஷன் வரும்போது எனக்கு கேட்கறதுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. பிகாஸ் நிறைய பேர் வந்து இந்த ஹேர் ட்ரீட்மெண்ட்லாம் போவாங்க, கேள்விப்பட்டிருக்கேன். பெர்மனெண்ட் ஹேர் எக்ஸ்டென்ஷன் எப்படி பண்ணுவாங்க, அதோட ப்ரொசீஜர் எப்படி இருக்கும்?
இப்போ பெர்மனெண்ட் ஹேர் எக்ஸ்டென்ஷன்றது இந்தியாவில் ரொம்ப ட்ரெண்ட் ஆகிட்டு வருது இல்லையா? ஸோ அது வந்து பெர்மனெண்ட்னா லைஃப் என்ன நினச்சிப்பாங்க, லைஃப் லாங் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் அது பேர் தான் பெர்மனெண்ட் ஹேர் எக்ஸ்டென்ஷன். அதை நீங்கள் லைஃப் லாங் மெயின்டைன் பண்ணி வச்சுக்கலாம். பட் 3 months ஒன்ஸ் வந்து அதை எடுத்துட்டு ரீஃபிக்ஸிங் பண்ணுவாங்க. அவங்களோட ஹேர் க்ரோத் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக க்ரோ ஆகுது. இப்போ இங்கே ஃபிக்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க ஹேர் க்ரோ ஆகும்போது அது அப்படியே கீழே வந்துகிட்டே இருக்கும் இல்லையா? ஸோ அதனால் அதை எடுத்துட்டு மறுபடியும் அந்த க்ளூவில் ரிப்பேர் பண்ணிட்டு மறுபடியும் ரீஃபிக்ஸிங் பண்ணுவாங்க. ஓகே. ஸோ நாங்கள் ஃபிக்ஸிங் பண்ணுறதை விட எங்களுக்கு பார்லர்ஸ் நிறைய பேர் தெரியும். ஸோ அவங்களுக்கு எங்ககிட்ட ப்ராடக்ட் வாங்கிட்டு ஃபிக்ஸிங் காஸ்ட் அவங்கக்கிட்ட கொடுத்துட்டு நீங்கள் பெஸ்ட்டாக வந்து பண்ணிக்கலாம். பெஸ்ட் காஸ்டிங்கில் வந்து பண்ணிக்கலாம். இதே நீங்கள் வேறு பார்லர் போனீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப அதிகமாக சார்ஜ் பண்ணுவாங்க. ப்ராடக்ட் காஸ்ட்டு, ஃபிக்ஸிங் காஸ்ட் எல்லாம் சேர்த்து ரொம்ப அதிகமாக சார்ஜ். ஆனால் எங்களுக்கு வந்துட்டு ப்ராடக்ட் காஸ்ட்டு நாங்கள் ஹோல்சேலில் தான் கொடுக்குறோம். உங்களுக்கு ஹோல்சேல் ப்ரைஸில் வரும். ஸோ அதை வாங்கி நீங்கள் வேறு பார்லரில் போய் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இல்லை பார்லர்ஸ்லேருந்தே கூட நிறைய பேர் ஹோல்சேலாக வாங்கிட்டு இருக்காங்க. சூப்பர். அண்ட் இன்னொன்று அந்த க்ளூ எல்லாம் யூஸ் பண்ணுவேன்னு சொன்னீங்க இல்லையா? ஸோ அந்த க்ளூ பற்றி சொல்லுங்கள். பிகாஸ் நிறைய பேருக்கு பயம் இருக்கும், க்ளூ யூஸ் பண்ணால் நம்ம ஸ்கின்க்கு ஏதாவது ஆகிடுமோ அந்த மாதிரின்னு சொல்லிட்டு. இல்லை, இது வந்து இட்டாலியன் க்ளூ தான். ஸோ இட்டாலியிலேருந்து இன்னும் நிறைய கண்ட்ரீஸ்லேருந்து ரொம்ப ஒரு தரமான க்ளூ தான் வாங்கி நாங்கள் யூஸ் பண்ணுறோம். ஸோ லோக்கல் ப்ராடக்ட்ஸ் எதுவுமே நாங்கள் யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ அது ஸ்கேல்ப்புக்கு உங்களுக்கு எதுவும் ஆகாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது ஸ்கேல்ப் கிட்ட போடவே மாட்டாங்க. ஸ்கேல்ப்பை டச்சே ஆகாது. அவங்க ஹேர்லேருந்து ஜஸ்ட் ஒரு 1/2 inch தள்ளி அப்படி போடுவாங்களே தவிர உங்கள் ஸ்கேல்ப்க்கு டச் ஆகிற மாதிரி அது போட மாட்டாங்க. ஓகே. ஸோ அந்த மாதிரி பண்ணுறவங்க வந்து இந்த ஹேர் வாஷ்லாம் பண்ணலாமா? வீக்லி ஒன்ஸ் அந்த மாதிரி தாராளமாக பண்ணலாங்க. ஹேர் வாஷ் பண்ணாலும் அது வந்து அதுக்கேற்ற மாதிரி மெயின்டைன் பண்ணணும். அது எப்படி மெயின்டைன் பண்ணணும்னு உங்களுக்கு பார்லர்லேயே சொல்லி கொடுத்துருவாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மெயின்டைன் பண்ணிங்க. அதுக்கேற்ற மாதிரி கோம் பண்ணிங்கன்னா அதுக்கு தனியாக கோம் இருக்குது. ஸோ அதை வச்சு நீங்கள் கோம் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு எதுவும் ப்ராப்ளம் ஆகாது. சூப்பர். அண்ட் இன்னொரு விஷயம், நம்மளுடைய இந்தியன் ஹேருக்கு வந்து ஃபாரினில் டிமாண்ட் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு கேள்விப்பட்டேன். பிகாஸ் நம்ம தான் வந்து அழகாக ட்ரெடிஷனாக அந்த ஹேரை மெயின்டைன் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது எந்த அளவுக்கு உண்மை? இந்தியன் ஹேர் வந்து ஃபாரினில் பார்த்தீங்கன்னா பிளாக் கோல்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு வந்து ஹேர் வந்து வேல்யூ பண்ணுவாங்க, இந்தியன் ஹேரை எஸ்பெஷலி. எங்களுடைய கிளைண்ட்ஸ் மெயினாக பார்த்தீங்கன்னா ஆஃப்ரிக்கன் அமெரிக்கன்ஸ், ஆஃப்ரிக்கன் செட்டில் இன் டிஃப்ரெண்ட் கண்ட்ரிஸ் அவங்க தான். ஸோ அவங்களுக்கெல்லாம் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா ஹேர் இருக்காது. இந்த புஷ்ஷியாக சின்ன சின்ன ஹேரு இவ்வளோ தான் இருக்கும் அவங்களுக்கு. ஹேர் யாருக்குமே ஹேர் இருக்காது. ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுக்கெல்லாம் நம்ம எப்படி ட்ரெஸ் எல்லாம் மேண்டேட்ரியாக வாங்குறோம் அந்த மாதிரி வந்து அவங்க ஹேர் வாங்கிப்பாங்க. ஏதாவது ஒரு புது கிறிஸ்மஸோ இல்லை ஏதோ நியூ இயரோ வரும்போது they'll get ஹேர். அவங்களுக்கு ஒரு சந்தோஷம், ஒரு பெரிய லாங் ஹேர் வச்சுக்கணும், விக் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எங்களுடைய கிளைண்ட்ஸ் வந்து மோஸ்ட்லி ஃபாரினில் இருக்கிற அந்த சலூன் வச்சுருக்கவங்க அவங்களாம் தான். அதே மாதிரி இந்தியன் டைப் டிஃப்ரெண்ட் ஹேர் எக்ஸ்டென்ஷன்ஸ், ஃபாரினில் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஹேர் எக்ஸ்டென்ஷன்ஸ் தேவைப்படும். ஸோ அங்கே ஃபுல் விக்ஸ் தான், இங்கே வந்து கிளிப் ஆன் எக்ஸ்டென்ஷன்ஸு, இந்த ஹேர் பேட்சஸ் டாப்பர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம இந்தியன்ஸ்க்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே சென்டரில் கோடு எடுப்பாங்க. கோடு எடுத்து அந்த இடத்துல மட்டும் ஸ்லைட் பால்னஸ் இருக்கும். ஸோ மென் ஆகட்டும் விமன் ஆகட்டும். அப்புறம் ஏஜிங், நிறைய மெடிக்கல் கண்டிஷன்ஸ் இருக்கு. கேன்சர், அலோபேஷியா, இந்த மாதிரி ஆளுங்க வந்துட்டு நிறைய பேர் வருவாங்க. இந்த மாதிரி பேஷண்ட்ஸ் நிறைய பேர் வருவாங்க. கேன்சர் பேஷண்ட்ஸ் வந்து கீமோதெரப்பிக்கு அப்புறம் அவங்க ஹேர் ஷேவ் பண்ணிடுவாங்க. ஸோ அவங்க விக்ஸ்க்காக வருவாங்க. அலோபேஷியான்ற கண்டிஷன் வந்து சடனாக அவங்களுக்கு பாடியில் ஃபுல் ஹேர் வந்து ஃபால் ஆகிடும். என்ன ரீசனு அப்படியே தெரியும், சடனாக ஃபால் ஆகிடும். ஐப்ரோஸ்லேருந்து இந்த லேஷஸ்லேருந்து ஃபுல் பாடி ஹேர் தலையில் இருக்கிற ஹேர் எல்லாமே ஃபால் ஆகிடும். ஸோ அது சின்ன குழந்தைங்களுக்கெல்லாம் கூட இப்போ வருது. ரொம்ப ஒரு கஷ்டமான விஷயம். சடனாக அவங்களுக்கு ஹேர் இல்லாமல் பார்க்கும்போது அவங்களால அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. இந்த அலோபேஷியா வந்து ஒரு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது ஆக்சுவலி. அலோபேஷியா பேஷண்ட் வந்து ஒருத்தவங்க 3rd ஸ்டாண்டர்டோ படிக்கிற ஒரு பொண்ணுக்கு வந்து அலோபேஷியா. அவங்க பெங்களூர்லேருந்து கால் பண்ணாங்க. ஒரு இன்டர்வியூ பார்த்துட்டு இந்த மாதிரி என் பொண்ணுக்கு அலோபேஷியா இருக்குது. ஸோ அவளுக்கு பிறந்ததுலேருந்து ஹேர் இல்லை. இப்போ வந்து அவள் வளர எல்லாரும் டீஸ் பண்ணுறாங்க. அது வந்து அவளால் அக்செப்ட் பண்ணிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க வந்தாங்க. அவங்க பொண்ணை கூட்டிகிட்டு அவங்க வந்தாங்க. அவங்க அப்பா வந்து பொண்ணை கூட்டிகிட்டு வந்தாங்க. அப்போது ஃபர்ஸ்ட் டைம் வந்து அந்த பொண்ணு அந்த விக்கு வச்சு கண்ணாடியில் பார்க்குது. த ஸ்மைல் இஸ் ப்ரைஸ்லெஸ். அந்த மாதிரி ஒரு ஸ்மைலை வந்து அது பார்க்கவே முடியாது. ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வந்து ஹேரோடு பார்க்குறோம் நம்மளுடைய ஃபேஸ்ன்னு சொல்லும் போது அது அப்படியே பார்க்கும்போது சந்தோஷத்தில் வந்துட்டு டியர்ஸே வந்துருச்சு. அந்த மாதிரி பேஷண்ட்ஸ் எல்லாம் வருவாங்க. ஸோ ஹேர் வந்து எவ்வளோ இம்பார்ட்டண்ட் அப்படிங்கிறது ஒருத்தர் வரும்போது அவங்கள பார்க்கும்போது தெரியும். ஒரு கான்ஃபிடென்ஸ் கொடுக்குது, அவங்களுடைய பர்சனாலிட்டி இன்னும் க்ரூம் பண்ணுது, அவங்க இன்னும் போல்டாக இருக்கிறதுக்கு வந்துட்டு ஹேர் நிறைய ஹெல்ப் பண்ணுது. ஹேர்ன்றது ஜஸ்ட் லைக் தட் ஒரு கெட்ட வார்த்தையாக சொல்லிட்டு போயிடுறோம். பட் ஹேர் எத்தனை பேருக்கு எவ்வளோ இம்பார்ட்டண்ட். ஸோ அதை வச்சு இப்போ ஒரு பெரிய பிஸ்னஸ் போகுது. இத்தனை பேர் இவ்வளோ எம்ப்ளாயீஸ் இருக்கிறாங்க, எத்தனை பேருக்கு வேலை வாய்ப்பு இருக்குது இல்லை. ஸோ அதனால் ஹேர் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். கண்டிப்பாக. அண்ட் கேன்சர் பேஷண்ட் அப்படின்னு சொல்லும்போது நிஜமாலே வந்து அவங்களுக்கு தான் இது ரொம்ப
ஒரு வேல்யூபிள் திங் அப்படின்னே சொல்லலாம். நீங்க சொல்ற மாதிரி அந்த ரேடியேஷன் ட்ரீட்மெண்ட்லாம் அவங்க எடுக்கும்போது அதனால ஹேர் ஃபால் ஆகும். ஸோ ஆல்மோஸ்ட் அவங்க அந்த நோயிலேருந்து டிப்ரெஷன் இருக்கிறத விட இந்த அப்பியரன்ஸ் இருக்கு இல்லையா, அதுலேருந்து வர டிப்ரெஷன் வந்து அவங்கள இன்னும் பாதிக்கும். ஸோ ஹேர் வந்து கேன்சர் பேஷண்ட்ஸ்க்கு இன்னும் ஒரு கான்ஃபிடென்ஸ் கொடுக்கும், ஒரு பெட்டராக ஃபீல் பண்ண வைக்கும். கண்டிப்பாக. அண்ட் இது வரைக்கும் எவ்வளோ கேன்சர் பேஷண்ட்டுக்கு வந்து நீங்கள் இந்த மாதிரி வீக்லாம் சப்ளை பண்ணியிருப்பீங்க? ஆல் ஓவர் த வேர்ல்டாக இருக்கட்டும், இல்லை நம்ம இந்தியாவில் எக்கச்சக்கமாங்க. ஏன்னா 35-40 இயர்ஸ்ன்னு சொல்லும் போது கிராஸ் thousands ஆஃப் கேன்சர் பேஷண்ட்ஸ் ஹாஸ்பிட்டல்லேருந்தே டைரெக்டாக அனுப்பிச்சி விடுவாங்க. இங்கே இப்போ அடையார் கேன்சர் இன்ஸ்டியூட், நிறைய கேன்சர் இன்ஸ்டியூட்லேருந்து டைரெக்டாக இங்கே அனுப்பிச்சி விட்டுருவாங்க. பிகாஸ் நிறைய பேர் போயிட்டு வருவாங்க. ஸோ டாக்டர்ஸ்க்கு எல்லாம் கூட தெரியும், அவங்க டைரெக்டாக இங்கே ரெஃபர் பண்ணி விட்டுருவாங்க ஷாப்க்கு. ஓகே. அண்ட் அந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்கு வந்து ஏதாவது ஸ்பெஷல் ஆஃபர் அந்த மாதிரிலாம் நீங்கள் வந்து கொடுப்பீங்க? ஆமாம், கேன்சர் பேஷண்ட்ஸ்க்கு ஒரு சர்டைன் % ஆஃபர் இருக்குது. அவங்க அந்த பில்லு சம்திங் ஏதோ ஒன்று சின்ன ப்ரூஃப் அது காமிக்கும் போது அவங்களுக்கு ஒரு 20% அப்படி ஆஃபர் வந்து இருக்குது. சூப்பர். அண்ட் இன்னொரு விஷயம், அந்த ஆர்டிஃபிஷியல் ஹேர் விக் அப்படின்னு வரும்போது, அதுவும் ஒரிஜினல் ஹேரே வந்து நீங்கள் விக்காக ப்ரிப்பேர் பண்ணும்போது, இப்போ நிறைய பேருக்கு வந்து அவங்க தலையில் அந்த டேண்ட்ரஃப், அப்புறம் இந்த லைஸ், இந்த பிரச்சனைலாம் இருந்திருக்கும். இந்தியன் ஹேர் வந்து எவ்வளோ ப்ரீஷியஸாக இருந்தாலும் இந்த மாதிரி சின்ன சின்ன இஷ்யூஸும் இருந்திருக்கும். ஸோ அவங்க அந்த ஹேரை ரிமூவ் பண்ணும்போது அந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் இந்த ஆர்டிஃபிஷியல் ஹேரில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா? இது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆர்டிஃபிஷியல்ன்ற டேர்ம் வேண்டாம். ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நேச்சுரல் தான். நாங்கள் ஆர்டிஃபிஷியலாக எதுவுமே பண்ணல, ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நேச்சுரல் ஹேர் தான். எப்படின்னா ஆப்ஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணுவோம். யாரும் எங்களுக்கு ஹேர் கட் பண்ணிலாம் தர மாட்டாங்க. ஸோ நாங்கள் திருப்பதி, பழனி இந்த மாதிரி கோவிலேருந்து பல்காக வந்துட்டு எடுப்போம். ஆப்ஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணி பல்காக வந்து எடுப்போம். ஸோ ஒரு பல்க் குவான்டிட்டி எடுத்து அதை வந்து ப்ராசஸ் பண்ணுறது, க்ளீன் பண்ணுறது, எல்லாத்துக்கும் தனித்தனி டீம் இருக்காங்க. அதை மெஷர் பண்ணுறது, தனித்தனியாக செப்பரேட் பண்ணுறது, ஸோ அதிலே டை ஹேர்ஸ் எல்லாம் செப்பரேட் பண்ணுறது, அந்த மாதிரி எல்லாமே வந்து தனித்தனி ப்ராசஸ் இருக்குது. ஸோ பேன் நீர் எடுக்கிறதுக்கு கூட ஒரு பெரிய டீம் இருக்காங்க. அவங்க உட்காந்து வேலை செய்வாங்க ஒரு நாள் ஃபுல்லாக, அந்த பேன் நீரெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ இப்போ வீட்டிலலாம் எப்படி அம்மா வந்துட்டு ஒரு பேன் நீரெல்லாம் எடுப்பாங்க பசங்களுக்கு, அந்த மாதிரி அவங்க ஒரு நாளைக்கு எக்கச்சக்கமான ஹேர்ஸ் வந்து க்ளீன் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஜாப்ஸ் எல்லாம் நிறைய இருக்குது ஃபேக்ட்ரியில். நிறைய பேருக்கு தெரியாதுல்ல, ஏன்னா பேன் நீரெல்லாம் எடுக்கிறது வேலையா அப்படின்னு பார்ப்பாங்க. பட் எஸ், பிகாஸ் நம்ம தலையில் இருக்கும் போதே அதை க்ளீன் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய தலைவலியாகவே இருக்கும். அந்த மாதிரி அந்த டேண்ட்ரஃப் அதெல்லாம் வந்துருச்சுன்னா, இந்த மாதிரி அந்த ஹேரை ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் இதில் க்ளீன் பண்ணுறது இன்னும் பெரிய ப்ராசஸாக இருக்கும்னு நினைக்கிறேன்ல. ஸோ அதுக்கு வந்து அந்த ஐசைட் அதெல்லாம் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கணும், அந்த மாதிரி ஏதாவது ரொம்ப. அது வந்து சன்லைட் அந்த டெரஸில் தான் உட்காந்து பார்ப்பாங்க. ஒரு ஷெட் மாதிரி போட்டு டெரஸில் தான் உட்காந்து பார்ப்பாங்க. அது உள்ளே என்ன இல்லை, நீங்கள் சொன்ன மாதிரி லைட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அது துல்லியமாக தெரியணும் இல்லையா? ஏன்னா இப்போ எக்ஸ்போர்ட் பண்ணும்போது ஒரு சின்ன நெட்ஸ், ஒரு சின்ன இருந்தால் கூட அது டெட்டாக தான் இருக்கும், ஸ்ப்ரெட் ஆகிடும். ஆமாம், டெட்டாக தான் இருக்கும் அது ஆக்சுவலி. ஏன்னா நாங்கள் அவ்வளோ வாஷ் பண்ணுறோம், எஸ்பெஷலி ஆஃப்டர் கோவிட் நிறைய வாஷ் பண்ணுவோம் நாங்கள் ஹேர். அவ்வளோ வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி அனுப்பினாலும் அதில் ஒன்று இருந்தால் கூட இட் பி எ பிக் இஷ்யூ. ஸோ அதனால் நல்லா டபுள் செக் பண்ணிட்டு தான் யாருக்காக இருந்தாலும், இந்தியன் மார்க்கெட்டாக இருந்தாலும் சரி, ஃபாரினாக இருந்தாலும் சரி, டபுள் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் குவாலிட்டி எல்லாமே செக் பண்ணிவிட்டு தான் வில் ஷிப். வந்த உடனே ஒரு வாட்டி வாஷ் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் மறுபடியும் அதை தைச்சதுக்கப்புறம் ஒரு வாட்டி வாஷ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் ஷிப் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி வாஷ் பண்ணுவோம். ஆல்மோஸ்ட் 3 times வாஷ் பண்ணிடுவோம். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் செட்ஸாக இருக்குது. ஸோ இதை வந்து ஃபுல் ஹெட்டில் வந்துட்டு போட்டுக்கலாம். இப்போ நம்ம இது வந்து உள்ளே போட்டோம் இல்லையா, அந்த மாதிரி வந்து இந்த 4 கிளிப்ஸை ஃபஸ்ட்டு இங்கே வச்சுட்டு, அதுக்கு கீழே இந்த 3 கிளிப்ஸை வச்சுட்டு, இன்னொரு 3 கிளிப்ஸை வச்சுட்டு, இந்த சைடு ஒரு 2 கிளிப்ஸ், இந்த சைடு ஒரு 2 கிளிப் செட்டு, இங்கே ஒரு 2 கிளிப் செட், அப்படி வச்சுட்டா ஃபுல் ஹெட் வந்து உங்களுக்கு வால்யூமைஸ் ஆகி தெரியும். ஃபுல் ஹெட் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு ஃபேஸே அழகான லுக் கொடுக்கும். ஃபேஸ் வந்து இன்னும் டிஃபைன்டாக அழகாக காமிக்கும் இது நீங்கள் போட்டிங்கன்னா. ரீப்ரொடக்டிவ் ஏஜில் இருக்கிற பெண்களுக்குனே ப்ரிஸ்கிரைப் பண்ணுற ஒரு இம்பார்ட்டண்ட்டான டேப்லெட் வந்து ஃபாலிக் ஆசிட் டேப்லெட். எத்தனை பேருக்கு வந்து நல்லெண்ணெய் வந்து ஃபாலிக் ரிச்